இன்று நாம் கேட்கும் சிறுகதை கவிதாவின் வீடு. அபிமன்யு ராஜராஜனின் சிறுகதை. கவிதா அவள் வீட்டு வாசலை அடைந்தாள். வழக்கமாக சாயங்காலம் அவள் வீட்டு வாசலில் இருக்கும் கோலம் இன்று இல்லை. அவள் தங்கை கனகாவின் அழகான கோலம் வீட்டிற்குள் நுழையும் போதே கண்களை பறிக்கும். வீட்டிற்கே அழகு சேர்க்கும் கோலம் இல்லாமல் வாசல் வெறுமையாக இருந்தது. வீட்டிற்குள் நுழைந்ததுமே கவிதாவிற்கு அது அவளுடைய வீடுதானா என்று நம்பவே முடியவில்லை. வீட்டில் எல்லோரும் ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருந்தார்கள். அவர்கள் வீடு எப்பொழுதுமே இப்படி அமைதியாக இருந்தது இல்லை. கலகலப்புக்கு பெயர் போன வீடு அவர்கள் வீடு. அன்றாடம் சிரிப்பு சத்தமும் குதூகலமும் அவர்கள் இருக்கும் காம்பவுண்டையே தாண்டி வெளியில் கேட்கும். சதா கேலி கிண்டல். பொதுவாக பல வீடுகள் யாராவது ஒருவர்தான் கலகலப்பாக இருப்பார்கள். ஆனால் சொல்லி வைத்தாற்போல் கவிதாவின் வீட்டில் எல்லோருமே கலகலப்பாக பிறந்துவிட்டார்கள். ஒருவேளை அது அவர்கள் குடும்பத்தின் ஜீன்களிலேயே கூட இருக்கலாம். சாதாரணமாக அக்கம்பக்கத்தில் குடியிருப்பவர்கள் ஒரு வீட்டில் சண்டை நடந்தால் வந்து வேடிக்கை பார்ப்பார்கள். ஆனால் அவர்கள் காம்பவுண்டுக்குள், கவிதாவின் காம்பவுண்டுக்குள் குடியிருக்கும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் கூட அந்த வீட்டில் மட்டும் அப்படி என்ன குதூகலம் என்று கவிதாவின் வீட்டுக்குள் எட்டி பார்த்து நாட்கள்தான் அதிகம். அப்படி கலகலப்பாக இருக்கும் வீட்டில் இன்று எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. எல்லோருமே ஏதோ ஒரு மூலையில் அடைத்து கிடந்தது போல் உட்கார்ந்திருந்தார்கள். யாருமே அவள் உள்ளே வருவதை கூட கவனிக்கவில்லை. வழக்கமாய் சமையலறையில் அவள் வருகையை எதிர்பார்த்து காஃபி சூடு பண்ணும் அம்மா அன்று ஹாலில் இருந்து கூட உள்ளே வந்த அவளை ஏறிட்டு பார்க்கவில்லை. சதா சர்வகாலமும் தொணதொண என்று ஏதாவது அரட்டையடித்து கொண்டு இருக்கும் இரு தங்கைகள் அன்று வாயில் யாரோ டேப் ஒட்டிவிட்டது போல் பேசாமல் இருந்தார்கள். அவள் தங்கைகள் எதுவுமே பேசாமல் கவிதா அப்போதுதான் முதல் முறையாக பார்க்கிறாள். தம்பி மோகன் ரேடியோவுக்கு மிக அருகில் உட்கார்ந்திருப்பான். ஆனால் என்றைக்கும் இல்லாத அதிசயமாய் அவன் அன்று ரேடியோவே கேட்கவில்லை. மோகன் ஒரு பாட்டு பைத்தியம். அவனுக்கென்றே படைத்தது போல் வந்தது இந்த எஃப்எம் ரேடியோ. ஆனால் அன்று மோகன் கூட எதையோ தொலைத்தாற்போல் உட்கார்ந்திருந்தான். அம்மா, அப்பா, கவிதாவையும் 2 தங்கையும் சேர்த்து 3 பெண்கள், ஒரு தம்பி என சற்றே பெரிய குடும்பம் அவளுடையது. கவிதா பிறந்து 5 வருடத்துக்கு பிறகுதான் கனகா பிறந்தாள். அதற்கு அடுத்த வருடம் கலா பிறந்தாள். அதற்கு அடுத்த வருடம் மோகன். ஆக மொத்தம் கவிதா வீட்டில் கவிதாதான் மூத்தவள். தன் குடும்பத்தை கட்டுப்படுத்துவதிலும் நம்பிக்கை கிடையாது அவருடைய அப்பாவுக்கு. எல்லோருக்கும் சுதந்திரம் கொடுத்து வளர்த்தார். சரி எது தப்பு எது என்று சொல்வதோடு நிறுத்தி கொள்வார். அதையும் கூட சோசகமாகத்தான் சொல்வார். அப்பா அத்தனைக்கும் பள்ளிக்கூடத்தில் ஹெட்மாஸ்டராக வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவர். ஆனால் வீட்டில் ஹெட்மாஸ்டராக அவர் ஒருபோதும் நடந்து கொண்டது கிடையாது. அவர் சம்பளம் குறைவுதான் என்றாலும் அந்த சம்பளத்திலேயே திறமையாக குடும்பத்தை நடத்தினாள் அம்மா. அந்த வீட்டில் ஆடம்பரம் இல்லையே தவிர சந்தோஷத்துக்கு பஞ்சமே இல்லை. அப்படி இப்படி தத்தி தடவி கவிதாவை பிகாம் படிக்க வைத்து விட்டார்கள். மற்றவர்கள் எல்லோரும் இன்று பள்ளிக்கூடம் தான் படித்து கொண்டு இருக்கிறார்கள். கவிதா ஹாலில் நடந்தாள். ஹாலின் நடுவில் அப்பா ஈசி சேரில் சாய்ந்து கொண்டு பேசாமல் விட்டத்தையே விரித்து கொண்டிருந்தார். வழக்கமாக அவர் கையில் இருக்கும் ஹிண்டு பேப்பர் இன்று இல்லை. கவிதா கொஞ்ச நேரம் அந்த ஹாலிலேயே நின்று கீழே படிக்காமல் கிடந்திருந்த ஹிண்டு பேப்பரை பார்த்தாள். ஹிண்டு பேப்பர் தான் அப்பாவின் அடையாளம். அப்பா ரிட்டையர் ஆனதற்கு பிறகு காலையிலிருந்து இரவு தூங்கும் வரை அந்த ஹிண்டு பேப்பர் அவர் கையிலே தான் இருக்கும். அப்படி என்னதான் அந்த ஹிண்டு பேப்பரில் பார்ப்பாரோ தெரியாது. ஆனால் படித்து கொண்டே இருப்பார். காலையில் விளையாட்டு பக்கத்தில் தொடங்குவார். 2 இட்லி சாப்பிட்டு விட்டு முதல் பக்க தலைப்புச் செய்தியை பார்ப்பார். பின்பு நாள் செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் உலக செய்திகள், நகர செய்திகள் என்று முன்னேறுவார். மதியம் சாப்பிட்டு விட்டு தூங்க போய்விடுவார். பின்பு மாலை 4 மணிக்கு எழுந்து சூடாக ஒரு காஃபி குடித்து கொண்டே எடிட்டோரியலுக்கு போவார். அவர் எடிட்டோரியலை முடிப்பதற்கும் கவிதா அலுவலகம் விட்டு வருவதற்கும் சரியாக இருக்கும். கவிதா உள்ளே நுழைந்ததும் அந்த ஹிண்டு பேப்பருக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும். என்னம்மா ஆஃபீஸ் வேலையெல்லாம் நல்லா போயிச்சா? நல்லா போச்சுப்பா என்று உள்ளே வந்து பையை அலமாரியில் வைத்து கொண்டே பதில் சொல்வாள். கனகா கிண்டலாக, இன்னைக்கு நேத்த அளவுக்கு நல்லா போகலப்பா, இன்னைக்கு 2 மணி நேரம்தான் தூங்க முடிஞ்சுதாமா அக்காவுக்கு என்பாள். இந்த ஆஃபீஸ் போன தூங்குறது சொல்றதெல்லாம் பழைய ஜோக்கு என்று கனகாவை கலா குறுக்கிடுவாள். ஏமா கவிதா, இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேப்பா, உன் அப்பா ஹிண்டு பேப்பரை மடிச்சு கூட வைக்கல பாரு என்று சொல்வாள் அம்மா. ஆமாண்டி அம்மா, நான் பேப்பர் படிக்காமல் நீ வடை சுடுறத நாள் மூழா பார்த்துக்கிட்டே இருந்தா உனக்கு திருப்தியாக இருக்கும். நீ வடை சுடுறதை பார்க்கறதுக்கு பதிலாக ஹிண்டு பேப்பர் படிப்பது எவ்வளவோ தேவையில்லை என்பார். பாருமா, அப்பாவுக்கு உன்னை பார்க்கறது போர் அடிக்குதாம் என்று கலா அம்மாவை தூண்டிவிடுவாள். வடை சுடுறதை பார்க்க போர் அடிக்கும், ஆனால் வடை சாப்பிட்றது போர் அடிக்காதாக்கும். நாள் ஃபுல்லாக என்னை பார்க்கறது போர் அடித்தா போர் அடிக்காத வேறு யாரையாவது புதுசாக கூட்டிட்டு வர சொல்லு.
உங்கள் சின்னம்மாவுக்கும் சேர்த்து வடை சுட்டு போடுறேன் என்று அம்மா பதில் சொல்வாள். என்னது, சின்னம்மாவை கொண்டு வரதா? ஒரு ஹெட்மாஸ்டராக நான் என் பசங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னு தெரியுமா? ஒருத்தன் தெரியாமல் ஒரு வாட்டி தப்பு பண்ணலாம், ஆனால் தெரிஞ்சே அதே தப்பை இன்னொரு வாட்டியும் செய்யவே கூடாது. அப்பா சொல்ல சொல்ல அம்மாவை தவிர எல்லோரும் சிரிப்பார்கள். அப்பா, சரி, நான் சுட்ட வடையை சாப்பிட்றதும் தப்புதான், உங்களுக்கு வடை கிடையாது. அம்மா அப்பாவிடம் போலியாக கோபப்படுவாள். காமாட்சி, எனக்கு என்ன தண்டை வேணாலும் கொடு, ஆனால் சுட்ட மசால் வடையை சாப்பிடாம நான் எப்படி உயிர் வாழ்றது? அப்பா அம்மாவை தாஜா செய்வார். ஹெட்மாஸ்டருக்கே பனிஷ்மெண்ட். மோகன் கமெண்ட் அடிக்க வீடே சிரிப்பில் மூழ்கும். கவிதாவின் பார்வை ஹிண்டு பேப்பரிலிருந்து மேலே இருந்த பரன் மேல் திரும்பியது. பரன் மேல் அவளுடைய பச்சை சூட்கேஸ் இருந்தது. அந்த பச்சை சூட்கேஸ் தான் இன்டர்வியூக்காக சென்னை போகும்போது எடுத்துக்கொண்டு போனாள். அதனால் கவிதாவுக்கு அந்த சூட்கேஸ் சென்டிமெண்டலாக பிடிக்கும். கவிதாவுக்கு இன்டர்வியூ போன கதை நினைவுக்கு வந்தது. கவிதா பிகாம் முடித்ததும் அவள் அப்பா ரிட்டையர் ஆவதற்கும் சரியாக இருந்தது. எதற்குமே கலங்காத அம்மா கூட குடும்பத்தை எப்படி நடத்தப் போகிறோம் என்று கொஞ்சம் கலங்கித்தான் போனார். ஓரிரண்டு மாதங்கள் தம்பிகளும் தங்கைகளும் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கூட முடியாமல் பள்ளிக்கூடத்திற்கே போகாமல் இருந்தார்கள். வீட்டுக்காரர் வீடு காலி பண்ண தேதி குறித்தார். மளிகை கடைக்காரரும் பால்காரரும் அம்மாவை பார்த்தும் பார்க்காமல் திரும்பி போய் கொண்டிருந்தார்கள். 2 மாதம் அந்த கலகலப்பான குடும்பம் கூட வறுமையை நேருக்கு நேர் பார்த்து கொஞ்சம் மிரண்டுதான் போனது. ஆனால் சரியாக சொல்லி வைத்தாற்போல் அவள் அப்பா ரிட்டையர் ஆகி 2 மாதத்தில் கவிதாவிற்கு டிஎன்பிஎஸ்சி பேங்கில் இருந்து இன்டர்வியூவிற்காக லெட்டர் வந்தது. லெட்டர் வந்ததும் குடும்பமே இன்டர்வியூவுக்கு போவதைப் போல் எல்லோரும் பரபரப்பானார்கள். அப்பா ஹிண்டு பேப்பரின் மூளை முடுக்கெல்லாம் தேடி தேடி பேங்கை பற்றியும் அன்று ரிசர்வ் வங்கியின் மேனேஜர் சேர்மன் என்ன பேட்டி சொல்லியிருக்கிறார் என்பதை பற்றியும் அவளுக்கு சொல்லத் தொடங்கினார். தங்கிகளும் இருவரும் கவிதாவின் இன்டர்வியூ நாளன்று என்ன கலர் புடவை உடுத்த வேண்டும், என்ன மாதிரி தலையை பின்னி கொண்டு செல்ல வேண்டும் என்று திட்டம் போட்டார்கள். தம்பி மோகன் கடைத்தெருவெல்லாம் தேடி தேடி இவள் இன்டர்வியூவுக்கு தேவையான புது ஃபைல்களை வாங்கி கொண்டு வந்தான். இரவு எத்தனை மணி ஆனாலும் அவள் படிப்பாள் என்றால் அவளுக்காக டீ போட்டு கொடுப்பதற்காகவே அம்மா கண் விழித்தாள். கவிதாவின் வேலை கிடைத்துவிடும் என்று குடும்பமே நம்பியது. அம்மா மளிகை கடைக்காரனிடம் பால்காரனிடம் கவிதாவின் இன்டர்வியூவை சொல்லியே கடனை நீட்டியிருந்தாள். வாடகை வசூலிக்க வந்த வீட்டுக்காரரிடம் அப்பா 2 மாதத்தில் எல்லா பாக்கியையும் தீர்ப்பதாக வாக்கு கொடுத்தார். மோகன் கூட தன் நண்பர்களிடம் அடுத்த மாதம் திரும்பி விடுவேன் பள்ளிக்கு என்று சவால் விட்டான். இன்டர்வியூ தேதி நெருங்க கவிதாவின் குடும்பம் பரபரப்பானது. கவிதாவிற்கு மறதி அதிகம். அவள் எதையும் மறந்துவிடக்கூடாது என்று அவள் இன்டர்வியூவுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அப்பா லிஸ்ட் போட்டு எடுத்து வைத்தார். அம்மா தினந்தோறும் கோவிலுக்கு போகத் தொடங்கினாள். தம்பி தங்கைகள் 3 பேரும் வரிசையாக உட்கார்ந்து கொண்டு கவிதா பயிற்சி அளித்தார். எப்படி இன்டர்வியூவில் நடக்க வேண்டும், உட்கார வேண்டும், பேச வேண்டும், நடை உடை பாவனை எல்லாரும் 3 பேரும் கவனிக்கத் தொடங்கினார்கள். அப்படி இப்படியாக இன்டர்வியூ தேதி வந்தது. தம்பியை கூட்டிக் கொண்டு கவிதா சென்னைக்கு போய் இன்டர்வியூவில் கலந்து கொண்டதும் அது முடிந்து 2 வாரத்தில் அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து ஏதோ கனவு போல் நடந்து முடிந்ததே. அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்ற சின்ன காகிதம் அந்த குடும்பத்தையே சந்தோஷத்தில் ஆழ்த்தியது. ஆசையாக முதல் சம்பளம் வாங்கி அப்பாவுக்கு ஒரு ஈஸி சேரும் அம்மாவுக்கு ஒரு புது புடமையும் வாங்கி கொடுத்தாள். கவிதாவுக்கு அதெல்லாம் கூட பெருமையாக தெரியவில்லை. தனக்கு கிடைத்த வேலையால் மீண்டும் தம்பி தங்கைகளுக்கு பள்ளிக்கு அனுப்ப முடிந்ததே, அதுவே அவளுக்கு அளவற்ற பெரிய சந்தோஷமாக இருந்தது. கொஞ்சம் வறுமையில் ஆட்டம் கண்ட அந்த குடும்பத்தின் கலகலப்பு குதூகலமும் மீண்டும் பூத்த ரோஜா தோட்டம் மாதிரி மலர்ந்தது. கவிதா தன் இன்டர்வியூவுக்கு எடுத்து போன அந்த சூட்கேஸு இன்னும் ஒரு முறை வாஞ்சையோடு பார்த்தாள். கவிதா சமையலறைக்கு பக்கத்தில் இருந்த டைனிங் டேபிளை பார்த்தாள். எத்தனை நாட்கள் இந்த டைனிங் டேபிளில் சந்தோஷமாக எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிட்டார். இரவு குடும்பமே ஒன்றாக கூடி உட்கார்ந்து சாப்பிடுவதே அலதியானது. மோகன் வழக்கம் போல் மிக சத்தமாக ரேடியோவை வைப்பான். டே மோகன், சவுண்டை குறடா. கலா கச்சேரியை துவங்கி வைப்பாள். எவ்வளவு நல்ல பாட்டு, இந்த பாட்டு சவுண்டு குறைக்க சொல்றியே, சங்கீத ஞானமே கிடையாது உனக்கு என்பான். மோகன் சவுண்டை குறைக்காமல் விடாப்பிடியாக பதில் சொல்வான். தம்பி, எனக்கு சங்கீத ஞானமே இருக்கா இல்லையா என்பது அப்புறம் பார்க்கலாம். முதல்ல உனக்கு காது கேட்குதா இல்லையான்னு செக் பண்ணணும். அப்புறம் கேள்வி ஞானம் இல்லாமல் போய்விடப் போகுது. கழுதைகளுக்கு கூட உன்னை விட மியூசிக் டேஸ்ட் ஜாஸ்தி. மோகன் தொடர்ந்து சமாளிப்பான். தம்பி, கழுதை விட கலாவுக்கு மியூசிக் டேஸ்ட் கம்மியாக இருக்குன்னா கழுதைங்களோடவே உட்கார்ந்து சாப்பிட வேண்டியது தானே. கனகாவும் கலாவோடு கூட்டு சேர்வாள்.
இப்போ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கோமாக்கும், உங்களோடு உட்கார்ந்து தானே சாப்பிட்டுட்டு இருக்கேன் என்று மோகன் சொல்ல, அம்மா அப்பா கவிதா மூவரும் சிரிப்பார்கள். கலாவும் கடாகாவும் எப்படி இதற்கு பதிலடி கொடுக்கலாம் என்று யோசிப்பதற்குள் மோகன் எழுந்து போய் சவுண்டை குறைத்து விடுவான். அந்த பயம் இருக்கட்டும். கலா மீண்டும் குரல் கொடுக்கத் தொடங்கினால், பயம் நிறைய இருக்கு, மோகன் பணிந்து சொல்வான். என்ன இருந்தாலும் நாங்க உன் அக்காடா, அதனால் நீ பயந்துதானே நடக்கணும். கனகாவும் மோகனும் பணிவை பார்த்துவிட்டு சொல்லத் தொடங்க, உங்களை பார்த்து பயப்படாம இருந்தா எப்படி? பேய்களையும் பார்த்து யாராவது பயப்படாம இருப்பாங்களா? மோகன் அடுத்த பஞ்ச் கொடுப்பான். கலா கனகா இருவரும் முகம் போன போக்கை பார்த்துவிட்டு கவிதா விழுந்து விழுந்து சிரிப்பாள். கவிதா இப்போது அந்த டேபிளை பார்த்தாள். டேபிள் காலியாக இருந்தது. மதியானம் யாரும் அங்கே சாப்பிட அறிகுறி டேபிளில் இல்லை. மெல்ல சமையலறையிலிருந்து பூஜை அறைக்குள் நுழைந்தாள். வழியில் அம்மாவை தாண்டிய போது அம்மா அவளை கவனிக்கவில்லை. பூஜை அறையின் வாசலில் உட்கார்ந்திருந்த கனகாவை கூட கவிதா வந்த திசையை பார்க்கக்கூட இல்லை. அவள் பாட்டுக்கு சுவற்றையே பார்த்து கொண்டிருந்தாள். கவிதா பூஜை அறையின் உள்ளே போனால் உள்ளே நுழைந்ததும் நட்டநடுவில் இருந்த லக்ஷ்மி படம் கண்ணில் பட்டது. அந்த லக்ஷ்மி படத்தை பார்த்தபோது தன்னுடைய முதல் சம்பளத்தை லக்ஷ்மி படத்துக்கு கீழ் வைத்து எடுத்த போது அம்மா ஒரு நாள் சொன்னது நினைவுக்கு வந்தது. கவிதா, இந்த குடும்பத்துக்கு லக்ஷ்மி நீதான் அம்மா. உன் சம்பளத்தில் தான் இன்னைக்கு இந்த குடும்பமே தலை நிமிர்ந்து நிற்கிது. அம்மா சொல்லிக்கொண்டே தன் நெற்றி பொட்டை வைத்து இன்று கூட கவிதாவின் நினைவில் இருந்தது. மெல்ல பார்வையை மேலே செலுத்தினாள். சரஸ்வதி படம், பிள்ளையார் படம் என முன்னேறி கடைசியில் அந்த படத்தில் பார்வை பறிந்தது. அங்கே நட்ட நடுவில் சுவரில் பெரிதாக கவிதாவின் போட்டோவுற்று மாட்டியிருந்தது. ஒரு பெரிய மாலை அந்த படத்தை அலங்கரித்திருந்தது. கவிதாவுக்கு 2 நாள் முன்பு நடந்த சம்பவம் நினைவில் வந்தது. 2 நாள் முன்பு கவிதா பேங்கிலிருந்து திரும்பி வருகையில் பஸ் ஸ்டாண்டில் காத்து கொண்டிருந்த போது திடீரென்று 2-3 பேர்கள் துப்பாக்கியுடன் அங்கு ஒரு அம்பாசிடர் காரில் வந்து இறங்கி பின்னாலேயே ஒரு போலீஸ் ஜீப்பும் அவர்களை தொடர சில நிமிடங்களுக்குள் போலீஸுக்கும் ரவுடிகளுக்கும் நடந்த அந்த துப்பாக்கிச் சண்டையில் கவிதா அநியாயமாக சுடப்பட்டாள். தன்னுடைய போட்டோவை பார்த்து கொண்டே அழத் தொடங்கினாள். அம்மா, என்னை போய் லக்ஷ்மின்னு சொன்னியேம்மா, இப்படி அல்பாஸில் போயிட்டேன்மா, நான் என்னம்மா சாகணும்? தம்பி தங்கைங்களையும் கரையேற்றணும்னு என் படிக்க வச்சிங்களே, இப்போ என்னாச்சு? கவிதா பெருங்குரல் எடுத்து அழுதபோதும் அந்த அறையிலிருந்த அவளது குடும்பத்துக்கு அந்த அழுகை கேட்கவே இல்லை. கவிதா மீண்டும் ஹாலுக்கு வந்து அப்பாவை தாண்டி வீட்டின் வாசலை அடைந்தாள். வீட்டில் இருந்த யாருக்குமே கவிதா வந்து போனது தெரியவே இல்லை. எல்லோரும் சோகமாய் மௌனமாய் இருந்தார்கள். கவிதா ஏக்கத்துடன் தான் சந்தோஷமாக வாழ்ந்த அந்த வீட்டை ஒரு முறை பார்த்துவிட்டு காற்றோடு காற்றாக கலந்து விட்டாள் கவிதா.